ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோல்டன் ரைஸ். எல்லார் வீட்லேயும் சிகப்பரிசி, கருப்பரிசி, பச்சரிசி, மூங்கில் அரிசி, ப்ரௌன் ரைஸ்லாம் சாப்பிடுவீங்க. நாங்கள் பார்த்தீங்களா கோல்டன் ரைஸ் சாப்பிட்றோம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இதுதான் மவுண்டன் டியூ ஆப்பிள் பொரியல். காலையில் சாப்பிடும்போது ஒரு 2 ஆப்பிள் பீஸ் கீழே விழுந்து மண்ணாயிடுச்சு. அந்த ஆப்பிள் துண்டில் செஞ்ச பொரியல் தான் இது. சூப்பராக இருக்கும். கேரியர் ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு. அச்சுச்சோ, குழம்பு இல்லை. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்லைமை வச்சு ஒரு அருமையான ஒரு குழம்பு பண்ணியிருக்கோங்க. இது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், தொக்கு என்ன திக்காக இருக்குது. குழம்பு மாதிரி தான் பண்ணது, ஆனால் நல்ல திக்காக வந்துச்சுங்க. இந்த குழம்பு கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதுங்க. அத்தனை சாதத்தையும் நல்லா சாப்பிட்றலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சோமப்பொடி வச்ச செஞ்சு ஒரு சூப் செஞ்சுருக்கோங்க. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுவும் காலையில் சோம்புப்பொடி சாப்பிடும்போது கீழே நிறைய கீழே கொட்டிடுச்சுங்க, காற்றுல பறந்து போய். அதெல்லாம் எடுத்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு சூப்பு பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும் போல் ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த ஸ்லைமை வச்சு இந்த ஜூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ளூ கலர் ஸ்லைம் தாங்க இருந்துச்சு, அதனால தான் இந்த ஜூஸு. மொஜிட்டோ மாதிரி இருக்கா? சூப்பராக இல்லைங்க? ஸ்லைம் மொஜிட்டோ சூப் சூப்பராக இருக்கும். ஐயோ, சூப் இல்லை, இது ஜூஸ். இன்னும் இப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்லைஸ் ஆரஞ்சு, ஒரு 3 பனானா வச்சுருக்குங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஓவர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சத்தியமாக செஞ்சு பார்க்காதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா கத்தம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இதை செஞ்சு பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அப்படியே அள்ளி குப்பையில் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்கள். அப்படி யாருக்காச்சும் டெடிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசாமல் அவங்கள போட்டு தள்ளிடுங்க. திருப்பி ஒரு கன்றாவியான ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.